ரொம்ப நாளாக சேனலில் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ. நம்ம ட்ரெயின் டிலேவாக வருதுங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இங்கே ட்ராவல் பண்ணுறவங்க மேக்ஸிமம் அன்ரிசர்வ்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் இருந்து யாரும் ஏறல. 110 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க வண்டி. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா என்னால் அப்டேட் பண்ண முடியாது. ஒரு சூப்பரான பெண்டு இங்கே. நல்ல ஒரு டாப் ஸ்பீடில் இந்த மாதிரி ஒரு பெண்டை பார்க்குறது வேறு லெவலாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் இந்த ரூட்டில். Your attention please. Train number 16127 Tambaram Guruvayur Express via Virudhunagar Junction, Sattur, Kovilpatti, Tirunelveli is expected to arrive at 18:40 on platform number 3. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம மதுரை ஜங்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிற்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் கண்டென்ட் தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போய் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால எனக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு மாற்றிருக்கிறதா சொன்னாங்க. நம்ம டிக்கெட் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரன்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வரணும். நீங்கள் ஆல்ரெடி ஜங்ஷன் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வழியாக தான் நம்ம வந்து ஜங்ஷனுக்கு உள்ளே வரணும். ஸோ நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வராருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். குட் ஈவினிங் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக சேனலில் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ, ட்ராவல் வீடியோ. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இந்த ட்ரெயினில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து குருவாயூர் போகக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து வருது. தாம்பரத்துலேருந்து கரெக்டாக மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 6:45க்கு தான் வந்து ரீச் ஆகுது. ஸோ கரெக்டாக ரீச் ஆகிற டைம் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பிளாட்ஃபாரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டாங்க. 3ஆவது பிளாட்ஃபாரத்தில் தான் போட்டிருக்காங்க. D2 கோச்சில் தான் நம்மளுக்கு வந்து சீட்டு புக் ஆகிருக்கு. ஸோ நம்ம டிக்கெட் பார்த்திங்கன்னா நேற்றே புக் பண்ணிட்டோம். சடனாக பிளான் பண்ண ட்ரிப்புங்கிறதுனால நேற்றே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்ணனுக்கும் சேர்த்து நானே புக் பண்ணிட்டேன் IRCTCயில். டிக்கெட்டோட ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 இயர்ஸில் 210 வருது. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எல்லாம் சேர்த்துன்னா உங்களுக்கு 225 வரும். ட்ரெயின் இன்னும் வரல, வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக 6:45க்கு தான் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன லோக்கோ போட்டிருக்காங்க என்னன்றத சீட்டெல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம ட்ரெயின் டிலேவாக வருதுங்க. அதனால் டிலேவாக வரனால பிளாட்ஃபாரம் 3லேருந்து பிளாட்ஃபாரம் 2க்கு மாற்றி விட்டாங்க. ஸோ அதனால் 2ஆவது பிளாட்ஃபாரத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 6:45க்கு வர வேண்டிய வண்டிங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 7 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வண்டியை காணோம். ஸோ அதனால் பிளாட்ஃபாரம் அடுத்தடுத்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ 3ஆவது பிளாட்ஃபாரத்துலேருந்து 2ஆவது பிளாட்ஃபாரம் போயிருக்கோம். அடுத்து பிளாட்ஃபாரம் மாற்றுறாங்களா இல்லையான்றது தெரியலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா தாம்பரம் டு குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இங்கே. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குருவாயூர் வரையும் ட்ராவல் பண்ணுறவங்களாம் கிடையாது. இடையிலே வந்து சாத்தூர், விருதுநகர், திருநெல்வேலி இதெல்லாம் வந்து ஹால்ட் இருக்குல்ல, அந்த முக்கியமான ஹால்ட்டில் இறங்குறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறவங்க உங்களுக்கு. ஸோ இந்த நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 அன்ரிசர்வ் கோச் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 3, பேக்கில் வந்து 2 அன்ரிசர்வ் போட்டிருக்காங்க. ஸோ 5 அன்ரிசர்வ்டு 10மான்னு தெரில. இங்கே மதுரை ஜங்ஷனில் மட்டுமே எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ இன்னும் போக போக அடுத்தெல்லாம் எவ்வளோ ஏறுவாங்கன்றது தெரில. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் டு குருவாயூர் போகிற குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்ருக்குங்க. வேப் 4 தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கோவாக இந்த இதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ வேப் 4 வந்து 100க்கு தாண்டும் தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஸ்பீடில் எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்றதை பார்ப்போம். ஸோ அன்ரிசர்வ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இன்ஜின்லேருந்து ஒரு 3, 4, 5 அந்த 3 பெட்டியுமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் தான். வரும்போதே நல்லா ஃபில் ஆகி தான் வருது. ஏன்னா இது வந்து மதுரையிலேருந்து கிளம்புறதில்ல, தாம்பரத்துலேருந்து வரனால பார்த்தீங்கன்னா இடையில உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஹால்ட்டில் ஃபுல்லாமே ஃபில் ஆகி தான் வருது. ஸோ உங்களுக்கு முன்னாடி 3 மட்டும் கிடையாது, பின்னாடி கடைசிலையுமே பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்டு இருக்குது. ஸோ அதுலேயுமே ஃபுல்லாகி தான் இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க மேக்ஸிமம் அன்ரிசர்வ்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா D2லையுமே பார்த்தீங்கன்னா டீபோர்டிங் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ மதுரையில் டீபோர்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போர்டிங்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம கோச்சில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கூட்டம். ஸோ நம்ம புக்கிங் ரிசர்வேஷன்றதுனால நம்ம பயப்பட தேவையில்ல. ஸோ ஒரு வழியாக நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். நம்மளோட ட்ரெயின் சிட்டிக்குள்ளே வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா
ஒரு 50க்கு மேலே தாங்க ஃபுல் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே நம்ம கப்பலூர் டோல்கேட் வந்துருச்சு. இப்போ கப்பலூர் டோல்கேட்டை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா 100 ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 தாண்டுதுன்னே சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாப் ஸ்பீட்லாம் எவ்வளோ போகுதுன்றதை நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நம்மளோட ஃபஸ்ட்டு ஆல்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜங்ஷனு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7:56 ஆகுது. ஃபஸ்ட் ஆல்ட்லேருந்து இப்போ தான் நம்ம கிளம்புறோம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் நின்றுச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல இருந்து யாரும் ஏறல. ஸோ இது ஃபுல்லாக ரிசர்வ் கோச்சு தான். இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபில் பண்ணவங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்டாண்டிங் யாரும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ஹால்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஹால்ட்டும் என்னால் அப்டேட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ முக்கியமான ஹால்ட்டு திருநெல்வேலி, சாத்தூர் இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்கள் இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். விருதுநகர் நம்ம ஃபஸ்ட்டு ஹால்ட்டை தாண்டவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க வண்டி. ஸோ வெளியுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ஸ்பாட்லாம் தெரியுது. பட் ஆனால் இருட்டில் தெரியறதுனால உங்களுக்கு என்னால் சரியாக காட்ட முடியல. மக்களே, இப்போ நம்ம எந்த ஸ்டேஷனில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு ஹால்ட்டான முக்கியமான ஹால்ட்டு. ஸோ இந்த ரூட்டில் சாத்தூர் ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ சாத்தூர் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகி நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து வர்றது திருநெல்வேலி ஹால்ட்டு தான். அதுவுமே ரொம்ப முக்கியமான ஹால்ட்டு. நம்மளோட ரொம்ப முக்கியமான ஹால்ட்டு இந்த ரூட்டில். ஸோ அந்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துருச்சு. திருநெல்வேலி ஜங்ஷன் தான். ஸோ இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் போர்டிங் அண்ட் டீபோர்டிங் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அநேகமாக அதிக பேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போர்டிங் பண்ணுவாங்க. நான் ஏன் இங்கே அதிகமாக டீபோர்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் எம்டி ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடையில வர ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குருவாயூர் போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. நம்ம ஈவினிங் கிளம்பும் போது சாப்பிட்டது இடையில பசிச்சிச்சு. அதனால சரி திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தோடனே ஒரு பாதாம் பால் வாங்கி சாப்பிட்டோம். நம்மளோட குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இப்போ கரெக்டாக திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க வண்டி. ஸோ இப்போ தான் வந்து ஒரு லாங் ஹாரன் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வர்றதுமே நாகர்கோயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி 12க்கு மேலே ஆயிரும். ஸோ அந்த 12 மணிக்கு மேலே அடுத்த நாள் ட்ராவலில் பார்த்திங்கன்னா கேரளாவோட பார்டர் வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா என்னால் அப்டேட் பண்ண முடியாது. நம்ம வந்து இப்போவே எனக்கு கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு தூக்கம் வர மாதிரி தான் தெரியுது. ஸோ தூங்கிட்டு நான் இடையில உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் போடுறேன், என்னென்ன ஸ்டேஷன் வருது என்னன்றதை. ஸோ கேரளா ரீச் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வேறு லெவலில் இருக்கும். மக்களே, நல்லா ஒரு தூங்கியாச்சுங்க. ஸோ கரெக்டாக எந்திரிச்சு பார்க்குறேன், நம்ம வந்து கிட்டத்தட்ட கேரளாவை ரீச் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. மணி பார்த்திங்கன்னா காலைல 4 ஆகுது, 4:30 ஆகுது. நம்ம பார்த்திங்கன்னா கேரளா ஃபுல்லாக வந்துட்டோம். நல்லா உங்களுக்கு விடிகிறது அப்படியே தெரியும் வானம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப கேரளாவோட ஸ்டேட்டு தான் ஃபுல்லாக பார்ப்பீங்க. நம்மளுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்காடு, திருச்சூர், இடையில சின்ன ஸ்டேஷன்லாம் வருது. ஸோ அது நேம்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா ஒரு வீடியோ வந்து நல்லா தெளிவாக தெரியும். குளிர் வேறு லெவலுங்க. அவ்வளோ குளிருங்க. தெரியாதனமாக டிஷர்ட்டை வேறு போட்டு வந்துட்டேன். குளிர் தாங்க முடியல. இதுக்கப்புறம் மழை வேறு லைட்டாக தூரும் போல இருக்குது. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா சாரல் மாதிரி அடிக்குது.
இந்த ஊரில் மழை டெய்லியுமே பேஞ்சிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டு மாடியிலையுமே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது இந்த மழை பெஞ்சா நனையாமல் இருக்கணுன்றதுக்காண்டி துணி எது வச்சுருந்தாலும் நனையாமல் இருக்கணுன்றதுக்காண்டி. நீங்கள் பாருங்களேன், அப்படியே உங்கள் வீட்டு எந்த வீடை பார்த்தாலும் அந்த மாடியில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியை எம்டியாக விடாமல் அந்த கூரை ஷெட்டு மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க. மக்களே, அடுத்து கேரளா ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேஷன் வந்துச்சுங்க. டக்குன்னு ஸ்டேஷன் பேர் பார்க்கலான்னு பார்த்தோம்னா தமிழுக்கு போல் மலையாளம் எழுதிருந்துச்சா, ஸோ ஒன்றும் புரியலை. அதனால் இந்த ஸ்டேஷன் நேம் என்னன்னு தெரில. ஐ திங்க் பாலக்காடுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த ஸ்டேஷன் பாருங்கள், பார்க்குறப்ப எந்த ஸ்டேஷன் தெரியல. திருச்சூர் இல்லைன்னு ஆனால் தெரியும், ஏன்னா திருச்சூர் இன்னும் வரல. அது வந்து குருவாயூர் ஒட்டி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இது வந்து பாலக்காடாக தான் இருக்கணும். என்ன ஸ்டேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு பின் பண்ணி விடுங்க. ஸ்டேஷன் நல்லா பார்க்க பெருசாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு லோக்கல் ட்ரெயினுமே கொடுத்துருக்காங்க. சென்னை மாதிரி லோக்கல் எலக்ட்ரிக் மெட்ரோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால் இது என்ன ஸ்டேஷன் தெரில. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. ஸ்டேஷனை விட்டு கிளம்பி வரவுமே பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பனியோடு சேர்ந்து அந்த மழை பெய்யறப்போ பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே அப்படியே உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஐ திங்க் 100க்கு மேலே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளம்பும் போதே டிலேவாக தான் கிளம்பணும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு போயிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம் இவங்க கரெக்டாக போகிறாங்களா இல்லை டிலே பண்ணி போகிறாங்களான்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்ல ஒரு சூப்பரான பெண்டிங்க, நல்ல ஒரு டாப் ஸ்பீடில் இந்த மாதிரி ஒரு பெண்டை பார்க்குறது வேறு லெவலாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமேட்டு, அந்த செடி கொடியோடு அந்த ட்ரெயினை பார்க்குறது வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க ட்ரெயின். நம்ம இன்னும் கேரளாக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் மழை கூடுற மாதிரி தான் தெரியுது, குறையிற மாதிரி தெரில. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்டேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மழை தான், சரியான மழை. மக்களே, நம்மளுக்கு அடுத்து வர ஸ்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் தாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் இந்த ரூட்டில். திருச்சூருக்கு அப்புறம் திருச்சூர் புன்குணம்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதோட அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் குருவாயூர் வந்துடும். திருச்சூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நின்றுச்சு. போர்டிங் அண்ட் டீபோர்டிங் பண்ணாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே டீபோர்டிங் பண்ணவங்க அதிகமாக இருக்காங்க. மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்துலேருந்து நம்ம மதுரையில் தான் ஏறணும். ஸோ தாம்பரத்துலேருந்து மதுரை வழியாக வந்து இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷனான குருவாயூரை ரீச் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கிட்டு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருவாயூர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸ் குருவாயூர் கோவில் வந்து இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ நடந்தே போயிடலான்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், நம்மளுமே தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட குருவாயூர் ஜங்ஷனு. ஸோ இங்கே வந்து ஃபைனலாக எல்லாருமே இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஃபுல்லாகவே எம்டி ஆகிடுச்சு. நம்மளோட கோச்சிலையுமே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இடையில திருச்சூர்லேயுமே போர்டிங் நம்ம கோச்சில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் வந்து டீபோர்டிங் ஆகிருக்காங்க. நான் ட்ரெயினில் நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்.
ம். பைக்கில் வந்துடுவேன், எல்லா பக்கம் பைக்கில் தான் வந்திருக்கேன். வீடு குழந்தை நான் தலைவரும் மேக்ஸிமம் பைக்கு தான். 3 தடவை வந்திருக்கோம், 3 தடவை நான் தலைவரும் பைக்கு. ட்ரெயினை விட்டு இறங்கினோமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் காதலே விழுகலைங்க, வெறும் மலையாளம் தான். இங்கேயுமே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்குது. பார்க்குறது பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் ட்ரெடிஷ்னலாகவே மேக் பண்ணியிருக்காங்க. நம்மளோட மதுரை ஜங்ஷன் எப்படி நம்மளோட ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்களோ அது மாதிரி இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேஷன் வாசல்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த ஆட்டோ எல்லாமே வந்து ரெடியாக நிற்கிது. ஸோ வர பேசஞ்சர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கோவில் தான் போகிறனால பக்கத்தில் வந்து நியர்பை தான் 700 மீட்டர் தான் சொன்னாங்க. பக்கத்தில் ஆட்டோக்காரன்னு எல்லாத்தையுமே கேட்டோம், நடந்து போகிற டிஸ்டன்ஸ் மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ நம்ம அடுத்து போகிற இடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் கேள்விகள்லாம் எது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.